ஒரு பிசினஸ் ஓனருக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து மெயில் வந்திருந்து 3 லெட்டர் வந்திருந்து உடனே இமீடியட்டா அக்கௌண்டன்ட்டுக்கு கால் பண்ணி சார் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துல அவர் என்னென்னமோ யோசித்துட்டாரு. பெனால்ட்டி வந்திருக்கும், ஆடிட்டு, பேங்க் இஷ்யூ, என்ன இஷ்யூ இருக்கும், லீகல் ஆக்ஷன் ஆயிரும், கேஸ் ஆயிடும் அப்படின்னு ரொம்பவே நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டு. அண்ட் இது ஒரு பிரச்சனை இந்த மைண்ட் செட். ஏன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வர்றதையே ஒரு பெரிய டிசாஸ்டரா ஃபவுண்டர்ஸ் ட்ரீட் பண்றதும் அதை பார்த்து அவர்ஷன்ல இருக்கிறதும் நல்ல மைண்ட் செட் கிடையாது. அண்ட் சில ஃபவுண்டர்ஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸை ரொம்ப கேஷுவலா எடுப்பாங்க, அதுவுமே ஒரு நல்ல மைண்ட் செட் கிடையாது. ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு நோட்டீஸ், அது ஒரு கம்யூனிகேஷன், உங்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட் தான் அந்த நோட்டீஸ். அண்ட் உங்களுடைய முதல் பொறுப்பு அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. நான் அட்வொகேட் ரிச் பிசினஸ் லீகல். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஜிஎஸ்டி நோட்டீசஸ். ஜிஎஸ்டி நோட்டீஸ்னா என்ன, அது எதனால நடக்குது, அண்ட் பிசினஸ் ஓனர்ஸ் ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸை பத்தி எப்படி யோசிக்கணும், அதை எப்படி பார்க்கணுங்கிறது தான். ஏன்னா நீங்க நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர்றதுனாலயே நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, ஏதோ தப்பா நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நோட்டீஸ்ங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். இது ரிச்சஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸ் லேடரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி நோட்டீஸ்ல இந்த லேடரை பார்த்துக்கோங்க, ஜிஎஸ்டி நோட்டீஸ் லேடர். இப்போ லெவல் 1 இன்ஃபர்மேஷன், தகவலுக்காக கேட்கறாங்க. ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன், நீங்க ஏதோ தகவல் எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது. மூணாவது நோட்டீஸ் மிஸ்மேட்ச், ஒரு தகவல் நீங்க கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் வேற ஒரு மிஸ்மேட்ச் இருக்கே அப்படிங்கிறது. லெவல் 4 தான் டிமாண்ட், நீங்க கொஞ்சம் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறது. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நோட்டீஸ் வந்த உடனே டிமாண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. இதனாலேயே நிறைய பேர் பயந்துட்டு ஐயோ நோட்டீஸ் வந்துருச்சு நம்ம அதை அப்படியே கண்டுக்காம விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது, ஜிஎஸ்டி டேட்டாவால உருவாக்கப்படுறது. இன்வாய்ஸஸ், ரிட்டர்ன்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், பேங்கிங் ரிப்போர்ட்டிங், இதெல்லாம் சேர்ந்து தான் ஜிஎஸ்டி ஒர்க் ஆகுது. அண்ட் மாடர்ன் ஜிஎஸ்டி சிஸ்டம் என்ன பண்ணும்னா பல இன்ஃபர்மேஷனை இன்ஸ்டன்டா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன், பேங்க்ல நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், இல்ல நீங்க கவர்மெண்ட் கூட பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷனும் நீங்க ஃபைல் பண்றதுலயே மிஸ்மேட்ச் வரும்போது கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கு அந்த கேள்விகளுக்கு பதிலுக்காக கூட உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஸோ ஃப்ராடு பண்ணிட்டீங்க இல்லை ஏதோ ஏமாத்திட்டீங்க அப்படி வர்ற நோட்டீசஸ் கிடையாது, தகவல்களுக்காக வர்ற நோட்டீசஸும் நிறைய உண்டு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபவுண்டர்ஸுக்கு மிஸ்மேட்ச், இப்படி ஒரு மிஸ்மேட்ச், இங்க ஒரு தகவல் இங்க ஒரு தகவலும் மாறி இருக்கிறது ஃபவுண்டருக்கு தெரியறதுக்கு முன்னாடியுமே நிறைய நேரங்கள்ல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வேற வேற சோர்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் தகவல்கள் வரும். ஸோ இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர்றதுக்கான காமன் ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். ரிட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்மேட்ச், இல்ல பர்ச்சேஸ் ரெக்கார்ட்ஸுக்கு சப்ளையர் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற மிஸ்மேட்ச், இன்கரெக்டா ரிப்போர்ட் பண்றது, இல்லைன்னா டேர்ன் ஓவர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வித்தியாசமா இருக்கிறது, இல்ல டிலேட் கம்ப்ளைண்ட்ஸ், மாசம் டிலேட் ஃபைலிங் பண்றது, இல்ல ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் காரணங்களா இருக்கலாம். அண்ட் இந்த நோட்டீஸ் வர்றதுக்கான காரணம் கிளாரிஃபிகேஷனுக்காகவும் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். இப்போ இந்த ஃபவுண்டர்ஸ், நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா சைக்காலஜிக்கலா ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்த உடனே ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. சில பேர் அந்த சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க எமோஷனலா. சில பேர் ரொம்ப பேனிக் ஆவாங்க, பயப்படுவாங்க. சில பேர் நோட்டீஸை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணி கண்டுக்கவே மாட்டாங்க. ரெண்டு மைண்ட் செட்டுமே டேஞ்சரஸ். ஏன்னா ஒரு நோட்டீஸுங்கிறது டைரக்டா இல்ல நீங்க தப்பு தான் பண்ணிருக்கீங்க அப்படியும் கிடையாது, ஆனா ஒரு நோட்டீஸுங்கிறது ஒரு ஸ்பாம் மெசேஜ் மாதிரி நீங்க கண்டுக்காம விடுறதும் கிடையாது. அது ஒரு சிக்னல். இவங்க சொல்றாங்க இதுல ஏதோ நடந்திருக்கு, ஒரு தகவல் நடந்திருக்கு, எங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த நோட்டீஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க சில பேர். நம்ம அப்புறம் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை நான் டுமாரோ ட்ராப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன நினைப்பாங்க, நெக்ஸ்ட் வீக் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ஆடிட்டர் ஹேண்டில் பண்ணிப்பாரு, இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வாரம், மாசம், வருஷம் ஆயிடும். சடனா இஷ்யூ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். ஏன்னா அப்போ அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு நாளைக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இவ்வளவு நாளைக்குள்ள பேசுங்க அப்படின்னு டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ குட்டியா இருந்த பிரச்சனை நம்ம அப்பவே கிளாரிஃபை பண்ணியிருந்தா நம்ம பிசினஸ்ல கூட தப்பு இருக்கலாம், அது பெருசா நிற்கும். அண்ட் அது யாருமே ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாதனால உங்களுக்கு பெனால்ட்டி, லேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஜிஎஸ்டிக்கு நம்ம லேட்டரா ஃபைல் பண்ணா அதுக்கு இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், பெனால்ட்டி அப்படின்னு போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க நோட்டீஸ் வந்திருக்குன்னா அதை ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் வர்றது பிரச்சனை கிடையாது, அது சிம்டம்.
அதாவது என்னமோ இந்த ஃபைலிங்லேயோ இல்லை அக்கௌண்ட் மேனேஜ்லேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது. அண்ட் அந்த பிரச்சனை வந்து முன்னாடியே நடந்திருக்கும். இந்த ரியல் ப்ராப்ளம் வந்து முன்னாடியே நடந்திருக்கும். ஒரு மிஸ்ஸிங் அக்கௌண்ட், ஒரு மிஸ்ஸிங் இன்வாய்ஸ்னாலேயா இருக்கலாம், இல்லை அக்கௌண்டிங் ப்ராசஸ் ப்ராப்பராக இல்லாதனாலேயா இருக்கலாம், இல்லை ரீகன்சிலியேஷனில் பிரச்சனை இருக்கிறனாலேயா இருக்கலாம், இல்லை ரிப்போர்ட்டிங் எரராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுறனாலேயா இருக்கலாம், இல்லை நம்ம ப்ராப்பர் ஃபைலிங்கில் ஏதாவது வேல்யூ மிஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து அந்த நோட்டீஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸை நம்ம எப்படி ரெஃபர் பண்ணி தான் ஆகணும், சரி பண்ணி தான் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சரிதான். ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனை வந்தது தாண்டி அந்த பிரச்சனையை எது உருவாக்கிச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் சிஸ்டம் மாறலை அப்படின்னா இதே மாதிரி நோட்டீஸஸ் திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம் இல்லையா? லீகலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜிஎஸ்டி நோட்டீஸஸ்ங்கிறது ஒரு லீகல் ப்ராசஸோடைய ஒரு அங்கம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்குன்னா, இப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுது அப்படின்னு அவங்க கேட்கும்போது நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணலாம். உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வச்சு நீங்கள் சொல்லலாம், இல்லை நாங்கள் சரியாக தான் வச்சுருக்கோம், சரியாக தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லலாம். அண்ட் அந்த ஒருவேளை நீங்கள் தப்பாகவே பண்ணியிருந்தாலும் உங்கள் சிஸ்டமை இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது. அதனால தான் எந்த ஒரு நோட்டீஸ் என்ன வந்தாலும் எமோஷ்னலாக ரெஸ்பாண்ட் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை தாண்டி சிஸ்டமேட்டிக்காக யோசிங்க. இந்த நோட்டீஸ் எதனால வந்துச்சு, நம்ம பிஸ்னஸில் என்ன தப்பு பண்ணுறோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம். அண்ட் நோட்டீஸை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதை வாசித்து பாருங்கள், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, ரெக்கார்ட்ஸ் என்னென்ன தேடுறாங்க, இல்லை குவாலிஃபைடான ப்ரொஃபஷனல்ஸ்ட்டை போய் எந்த மாதிரி இதை சால்வ் பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. அண்ட் ப்ராப்பர் டைமில் அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ண பாருங்கள். லேட் ஆகி அப்படியே கண்டுக்காமல் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது கவர்மெண்ட் மணி, எப்படினாலும் அது இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் தான் கெட்டுற மாதிரி வந்து நிற்கும் சில மிஸ்மேட்ச் கேசஸ்லாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜிஎஸ்டி மேட்டர்ஸில் நிறைய என்ன ஆகும் அப்படின்னா, ஃபவுண்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த நோட்டீஸ்னால தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த பிரச்சனை வந்து ப்ராப்ளம் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் பல மாதங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். டேட்டா என்ட்ரினால நடந்திருக்கலாம், நீங்கள் பில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால நடந்திருக்கலாம், ரீகன்சிலியேஷன் ப்ராப்பராக இல்லாதனால நடந்திருக்கலாம், ரெக்கார்ட் கீப்பிங் ப்ராப்பராக இல்லாதனால நடந்திருக்கலாம். அந்த நோட்டீஸ் வந்து அதை வெளிப்படையாக வெளியே எடுத்து காட்டுச்சு, அவ்வளோதான். ஸோ நோட்டீஸ் வர்றது கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ண கிடையாது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டு. ப்ராப்ளம் பிரச்சனை வருதுன்னா உங்கள் பிஸ்னஸ் சிஸ்டமில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதனால உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துச்சுன்னா பேனிக் ஆகாமல், அதை இக்னோர் ஆகாமல், மோசமாக நடந்துரும் அப்படின்னு நினைக்காம, இல்லை இது காணாமல் போயிடும் ஒரு நாள் இன்னும் ஆகாது அப்படின்னு நினைக்காம ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப ரேஷ்னலாக யோசிங்க. எதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு? நீங்கள் டிமாண்டை மட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க, இவ்வளோ பெரிய டிமாண்டா, எதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட இருக்குதா இல்லையா, இல்லை என்ன ப்ராசஸ் இந்த இஷ்யூவை உருவாக்கிச்சு, அண்ட் இது திரும்ப நடக்காமல் நான் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இதுக்காக ஒரு ஃபவுண்டர் கிட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜிஎஸ்டி நோட்டீஸ் ரெஸ்பான்ஸ் செக்லிஸ்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ நோட்டீஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி, இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணி, ரெலவெண்ட் பீரியடை பார்த்து, டைம் லைன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், நோட்டீஸை சால்வ் பண்ணுறதை தாண்டி இந்த நோட்டீஸை உருவாக்குனது எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஏன்னா எலிமினேட்டிங் த காஸ் இஸ் பெட்டர். இதுக்கான காரணத்தை எலிமினேட் பண்ணுறது தான் முதல் முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறமும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அண்ட் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜிஎஸ்டி ஓனர் வந்து நோட்டீஸை பார்த்துட்டு ஐயோ ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு பயப்பட்டார் இல்லையா, அவருக்கு கூட என்ன கேட்டால் அந்த நோட்டீஸை விட பெரிய பிரச்சனை, அந்த நோட்டீஸ் உருவானதுக்கு அவர் ஒரு தப்பான ப்ராசஸ் பிஸ்னஸ்குள்ளே வச்சிருக்கார் இல்லையா, அந்த காரணத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸஸ் வந்து வார்னிங் லைட்ஸ் மாதிரி, இப்போ நம்ம கார் டேஷ்போர்டில் வார்னிங் லைட் மாதிரி, அந்த லைட்டு பிரச்சனை கிடையாது, அந்த லைட்டு சொல்லுது ஏதோ பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணிக்கோன்னு அந்த லைட்டு சொல்லுது. நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான ஃபவுண்டராக நம்ம அந்த வார்னிங் லைட்டு கூட போய் சண்டை போட்டுருக்க முடியாது, என்னை வார்ன் பண்ணாதெல்லாம். ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய கோல் வந்து நல்லா நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது. கோல் வந்து ஒரு பிஸ்னஸை உருவாக்குறது. அது வந்து இந்த மாதிரி நோட்டீஸஸ் நமக்கு வராமல் இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அண்ட் அது சிஸ்டம்ஸ், ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் நீங்கள் உருவாக்கணும். அது நோட்டீஸ் வரதுக்கு அப்புறம் இல்லை, வரதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஜிஎஸ்டி ரிலேட்டட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டி லீகல் சீரீஸை முழுசாக பாருங்கள். அது வரைக்கும் அட்வொகேட் ரிச்சஸ், பிஸ்னஸ் லீகல் அட்வைசர், சைனிங் ஆஃப்.